உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் என்ன மாரியான விளைவுகளை எனக்கு குடுக்க போகுது, என்ன மாரி என்னை இயக்க போகுது, நான் என்னலாம் பார்க்க போறேன், என்ன நம்பரு, என்ன சிம்பிள்ஸ்லாம் எனக்கு தெரிய போகுது. இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தோட ஒவ்வொரு மாதமும் நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். முதல்ல ஏப்ரல் மாதத்துல கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பிளானட்டரி பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா, செமையா இருக்கு. அப்ப ஏப்ரல் மாசம் பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சூரியன் சனியோட இருந்த கும்பராசி அதை தாண்டி இந்த தடவை என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஏப்ரல் மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய சேர்க்கை. 10வது சந்திரனோட டிரான்சிட் தப்பிச்சிட்டார் சந்திரன். அது வரைக்கும் கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்தாரு. அவரும் அப்படியே தப்பிச்சு ரோகிணியை கிராஸ் பண்ணி ஆரம்பிக்கிறார் இந்த தடவை. ராகு, சனி, சுக்கிரன், புதன், இங்கேருந்து கேதுவோட பார்வை, 10வதுக்கு சூரியன், இந்த மாதிரி ஒரு 5 கிரகங்களுடைய ஆளுமை பொருந்திய 5 கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது மீன வீட்டில் இருக்குது. அப்படியே தாண்டி வந்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 15க்கு அப்புறம் சூரியன் தன்னுடைய நகர்வை சித்திரையிலிருந்து ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அந்த நாள் தான் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. ஸோ மேஷத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய மாதம் சித்திரை மாதம். ஸோ சித்திரை மாதத்தில் என்ன பண்ண போகிறாரு, ஏப்ரல் 14க்கு அப்புறம் சூரியனோட டிரான்சிட்டுமே இருக்குது. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஏப்ரல் 1, 2 தேதி 3 தேதி எனக்கு தெரிஞ்ச 3, 4 தேதி வரைக்குமே இது வரைக்கும் நீச்சமாக இருந்த செவ்வாய் வக்ரமாய் திரும்ப மேலே போய் மிதுன வீட்டில் இருந்தார். எகைன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, 5, 6 தேதிக்கு அப்புறம் திரும்ப செவ்வாய் கடகத்தில் டிரான்சிட் ஆரம்பிக்க போகிறார். மேஷ வீட்டில் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் உச்சமாகி தன்னுடைய சஞ்சாரத்தை காட்டப் போகிறார். ரிஷபத்தில் குரு இருக்க போகிறாரு. அடுத்து மிதுனத்தில் செவ்வாய் ஒரு முதல் 3 நாட்கள் இருந்து திரும்ப கடகத்தை நோக்கி பயணப்பட போகிறார். 6ல் கேது. இந்த மாதிரியான ஒரு பிளானட்டரி பொசிஷனோட தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது இனிதே துவங்க இருக்கிறது. எல்லாருக்குமே லீவ் விடுற மாதம், எக்ஸாம் மாதம், எப்பவுமே சூடாகவே இருக்கக்கூடிய மாதம், ஃபீஸ் கட்ட வேண்டிய மாதம், அந்த மாதிரி நிறைய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாலாம் இருக்கக்கூடிய மாதமே இந்த ஏப்ரல் மாதம் தான். அதுக்கிடையில் டூரெல்லாம் போய் நிறைய குஜாலாக இருக்கக்கூடிய மாதமும் ஏப்ரல் மாதமாக தான் இருக்கும். வாங்க இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான பலாபலனை கொடுக்க போகுது பார்க்கலாம். குடும்பத்திற்காகவே தன்னுடைய அனைவத்தையும் தியாகம் செய்யக்கூடிய கும்பராசினியர்கள் எல்லா வீடியோலையும் இதுதான் சொல்கிறேன். இந்த தடவை அதுதான் தேவையான அதுதான் தேவை. ஏன்னா இது வரைக்கும் 2ஆம் இடத்தில் சனி போகிறாருன்னா குடும்பம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கணும். ஆனால் ராசிநாதன் 2ஆம் வீட்டுக்கு போகிறது அப்படின்றதே காசு, பணம், துட்டு, மணி 10க்கு 2ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வேற என்ன வேணும்? 2ல் ராகு, 2ல் சுக்கிரன், 2ல் புதன், 2ல் சனி, 10க்கு 2ஆம் வீட்டுக்கு கேதுவுடைய பார்வை வேறு, 2ஆம் இடத்துல சூரியன். தலைவா மாசு நீங்கள் போங்க, அந்தளவுக்கு இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. நிறையா பேருக்கு உங்களுடைய துணை அவர்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. இப்போ கும்பராசிக்காரர் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கு வேலை கிடைக்கும். கும்பராசிக்காரங்க மனைவியாக இருந்தால் அவர்களுக்கே வேலை கிடைக்கும். இதெல்லாம் நடக்க போகுது. கும்பராசிக்கார பெண்களாக இருந்தால் அவர்களுக்கே வேலை கிடைக்கும். கும்பராசிக்காரங்க உங்களுடைய துணைவிக்கு வேலை கிடைக்கும். இது ரெண்டுமே நடக்க போகுது இந்த தடவை. 2ஆம் இடம் உழைக்கிறது. 2ஆம் இடத்தில் சூரியன். 2ல் சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் நிதானம் வருங்க. சும்மா சுடுசொல்லாம் பேசவே பேசாதீங்க. கொஞ்சம் அன்பாக பேசுங்க, காதலாக பேசுங்க. என்னத்தை வாரி கட்டிட்டு போகிறோம் நம்ம. யூஸ்வலி இந்த கும்பம்னாலே நான் சொன்ன மாதிரி அமானுஷங்கள் இருந்து விடு. உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பேசுகிறதே கேட்க முடியல. அப்புறம் எங்கே நம்ம வெளியில் பேசுறதுன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. பேசுனா 1.5 மணி நேரம் அட்வைஸ் மலையே அள்ளி தெளிப்பாங்க. இல்லை பேசவே மாட்டாங்க, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே இந்த 2 மோடிலே இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா கும்பராசி ஆட்கள் தான். கொஞ்சம் பேசுங்க, வாயை திறந்து மனசை திறந்து பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. 2ல் சனி இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் தடை கொடுப்பாரு. ராகு இருக்கும்போது கொஞ்சம் வாரி பேச்செல்லாம் கொடுப்பாரு. அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், ஆணையை பண்ணிவிடுவேன், புனையை பண்ணிவிடுவேன்ற மாதிரிலாம் பேச்சில் ஒரு திமிரை கொடுப்பாரு. அது மற்றவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன்னும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை, அவ்வளோதான். ஏன் எஸ்பெஷலி அதை சொல்கிறீங்க அப்படின்னா, அதே நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாத்துலேயுமே கவனம் தேவை. ஓகே, அவிட்ட நட்சத்திரக்காரங்க பாவம் ராசிநாதனே அங்கே நீச்சமாக தான் உட்காந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் வீட்டுக்கார மட்டும் கவனம் தேவை. வீட்டுக்கார மட்டும் திட்டெல்லாம் வாங்காமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இன்டெரக்டாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. 2ஆம் இடம் ஒழிக்கிறது. 2ஆம் இடத்துல 5 கிரகத்துடைய சேர்க்கை. 10க்கு அப்படியே சூரியன் போய் வர நிற்க போகிறாரு. இந்த சூரியன் தான் அவங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி. 7ல் சூரியன் 7ஆம் வீட்டு அதிபதி போய் 2ல் இருத்தல் அப்படின்றது கொஞ்சம் மனைவியோட உடல்நிலை இல்லை உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும். இது மைனஸ் பாயிண்ட். ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தா மனைவிக்கு ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு உத்தியோகம் கிடைத்தது, தலைமைத்துவம் கிடைத்தது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஒரு தொழில் தொடங்குறது, இது எல்லாமே நடக்க போகுது.
யாரெல்லாம் வந்து 12ஆம் வீடு அப்படின்னாலே ஃபாரின் ட்ராவலர் தான். யாரெல்லாம் வந்து ஃபாரினுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, ஃபாரின் பணம் உள்ளே வரப்போகுது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மணி உள்ள போகுது. 2ஆம் இடத்துல வந்து ராகு வரும்போது கண்டிப்பாக பிரம்மாண்டமாக ஃபாரினோட காசெல்லாம் தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து கும்பராசி ஒரு 50 வயசு 60 வயசில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் அவங்க பிள்ளை ஃபாரினில் இருக்கிறதா சம்பாதிச்சு இந்த தடவை இல்லாமல் இந்த தடவை வச்சுக்கோமான்னு காசு கொடுக்க போகிறாங்க. பணம் அப்படின்ற இடத்துல சேமிப்பு உயர போகிறது. இது வரைக்கும் 5 வருஷமாக செலவே ஆகிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு நம்மளுக்கு காசு முடிஞ்சிருச்சு போல 7.5 சனின்றது மாதிரி நினைக்கக்கூடிய நினப்பெல்லாம் வரும்னா பார்த்துக்கங்களேன். அந்தளவுக்கு கிரகங்கள் நல்லா இருக்குது. சுபத்துவமாக இருக்கார் சனி அப்படின்ற போது ரொம்ப மோசமான வேலை அப்படின்ற இடத்துல ஒரு தன்னிறைவு கிடைக்க போகிறது. நிறைய பணம் கிடைக்க போகுது. நிறைய பெண்கள் மூலமாக உதவும். கும்பராசிக்காரங்க பொம்பளை பிள்ளைலாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. இல்லை அவர்களுக்கு நீங்கள் ஆதாயம் பண்ண போயிருக்கீங்க. 12ஆம் இடம்னே நகை தான், பொன்னன் தான் குரு. அதனால் நிறைய பேருக்கு பொண்ணு வைத்து, அதாவது தேவைக்கு கொஞ்சம் அடகு வைத்து அதன் மூலமாக காசு வருதெல்லாம் நடக்க போகுது. பேங்க்கில் வந்து நகை அடமானம் வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது. அதன் மூலமாக பணம் அப்படின்றத ஈட்ட கொடுக்க போகிறீங்க. பெண் குழந்தைங்களுக்கு நிறைய உதவ போகிறீர்கள். பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸை வந்து உருவாக்கி கொடுக்க போகிறீங்க கும்பராசிக்காரர்கள். பெண் குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. எனக்கு பொம்பளை பிள்ளைங்களே இல்லைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க தான் அப்படின்னா அவங்களோட மருமகள் வந்து உங்களுக்கு பொண்ணாக இருந்து உங்களுக்கு அமைச்சுக்க போகிறாங்க. ஆமாங்க, நம்புங்க, நடக்கும். நிஜமாக நடக்க போகுது. சிரிக்கலாம் கூடாது, நிஜமாக நடக்கும். மருமக உங்கள் பொண்ணு மாதிரி உங்களை பார்த்துக்க போகிறேன். பொண்ணு மாதிரி பார்த்துக்கிற மருமக இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறேன். நீங்கள்லாம் வந்து எனக்கு அமேசானில் இது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ளே வீட்டில் ஆர்டர் போட்டு கொடுத்துருன்னா பாருங்களேன், இந்த தடவை அதெல்லாம் நடக்கும். ஏன்னா புதன்லாம் வந்து இந்த மாதிரி புதன் ராகுலாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங், நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி இந்த தடவை உஜாலாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா கும்பராசி ஆட்கள் தான். விண்டோ ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீணாக காசெல்லாம் செலவு பண்ண போகிறீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்களே. பார்த்தோன்னே இப்படி கண்ணை பறித்து உடனே அதெல்லாம் வாங்கி போடக்கூடிய ஆட்களாகவும் இந்த தடவை கும்பராசிக்காரங்க இருக்க போகிறீங்க. நான் டீலில் வாங்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரரை டீலில் விட போகிறீங்க. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுன்றது கொஞ்சம் செலவு அதிகரிக்க கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. மற்றபடி கும்பராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது, குதூகலமாக இருக்குது, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய தன்மையில் இருக்குது. வாய் அது கொஞ்சம் கவனம். உணவு அதில் கொஞ்சம் கவனம். உணவு சம்மந்தத்தில் தேவையில்லை இந்த ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் பழசெல்லாம் சாப்பிடாதீங்க. என்னென்னா இது உங்களுக்குன்னு இல்லை, 2ல் போய் சனி அமரும்போது கோச்சாரத்தில் எப்பயுமே என்னென்னா சனினாலே கோல்டாங்க, கோல்டு பிளானட் இல்லை. அப்போ இந்த ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் சாப்பிட்டு சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய வேலையெல்லாம் பண்ணும். அதனால் வந்து கும்பராசிக்காரங்க கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருக்கிற 8 வகையான சட்னிகளும் 8 நாள் பண்ண சட்னிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். கவனமாக இருங்கள். அப்புறம் நானும் வந்துட்டு ஃபோனில் வர மாதிரி கவனமாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், இவர்களிடம் மோசடி நபர்களிடம் சிக்காமல் இருங்கள்ன்ற மாதிரிலாம் ஒப்பிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம். கொஞ்சம் தேவையில்லாமல் ஆன்லைன் மோசன்லாம் அவதிப்படக்கூடிய ஆட்களாக லைட்டாக கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எப்பயுமே உழைக்காமல் சம்பாதிக்கிற பணம் ஒட்டவே ஒட்டாது. ராகு வேறு தலைக்கு மேலே வந்தால் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுவார். அப்போ வந்து நீங்கள் ராகுக்கே இம்ப்ளிகா பிளானி சொல்லிட்டீங்கன்னா சரியாக போயிடும். இல்லை அப்படின்னா ராகு வந்து நம்மளை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே மாட்ட வச்சு நம்மளை கொஞ்சம் சின்ன பின்னமாக்கிடுவார். மே மாதம் வரட்டும், நான் அப்போல்லாம் அதை சொல்கிறேன். இப்போதைக்கு ஏப்ரல் மாதம் ராகு அங்கேயே இருக்கார், 3ஆம் இடத்துலேயே உட்காந்துக்கட்டும், நல்லபடியாகவே இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு, தொடர் வண்டியில் போயிட்டு வருது, ட்ரெயினில் போகிறது. ட்ரெயினில் போனீங்கன்னா சொல்லுங்கள். இந்த கும்பராசிக்காரங்க நிறைய பேர் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது, பஸ் ட்ராவல், அதை என்னென்னு தான் பண்ணிகிட்ருக்கோம்னா அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறீங்க. நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தடவை அதற்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது. ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. உறவினரோடு சேர்க்க இருக்க போகிறீங்க. குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது. 2ஆம் இடம்னே குடும்பத்தில் சந்தோஷம், குதூகலம் எல்லாமே கிடைக்க போகுது. சூப்பராக இருக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம்? அம்பிகையை பிடிச்சிக்கோங்க, துர்க்கையை பிடிச்சிக்கோங்க. மிகச்சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரங்க துர்க்கையை பிடிச்சிட்டா இன்னும் நல்லது. கும்பராசிக்காரங்களும் துர்க்கையை பிடிச்சிக்கோங்க, இன்னும் சூப்பரான ஒரு நல்ல ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். கோவிலுக்கு போனால் கொஞ்சம் நெய் கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள், எண்ணெய் வாங்கி கொடுங்க. காமாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் எண்ணதானம் கொடுங்க. அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும்.